வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேத்தே வந்து ஆப்ஜெக்ட்ஸ் வீடியோ வந்து பார்த்திருந்தோம். ஸோ இந்த எப்படி வந்து நெஸ்டடா வந்து ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்றது அப்படின்றத வந்து பார்த்திருப்போம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்ல எப்பவுமே முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் அரேஸ். இத வந்து நம்ம வந்து ரொம்பவே நல்லா வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து எல்லாத்தையுமே நீங்க வந்து பேக் எண்ட்ல ஏபிஐ மோஸ்ட்லி பாஸ் பண்ணும்போது, இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி டேட்டாவ ஷோ பண்றோம் அப்படின்னா, ஆப்ஜெக்ட்ஸும் அரேஸும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணும். ஸோ நம்ம அத வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றது எப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நம்ம இதுல வந்து ரியாக்ட் ஹூக் ஃபார்ம்ல எப்படி வந்து நேத்து வந்து ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்றது அப்படின்றத வந்து நம்ம பார்த்திருந்தோம். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோன் நம்பர்ல ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்ணியிருந்தோம். இப்ப இதே ஃபோன் நம்பர நான் எப்படி வந்து அரேவா வச்சு நான் அந்த அரேல வந்து எப்படி வந்து ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நான் ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட்டா இருக்குல்ல, ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டா உள்ளத என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரேவா மாத்துறேன். ஸோ அரேவா மாத்திட்டு இங்க எனக்கு வந்து 2 நம்பர் தேவைப்படுது. ஸோ அதனால நான் 2 நம்பருக்கு 2 ஸ்ட்ரிங்க வந்து குடுத்துடுறேன். ஸோ இது மட்டும் குடுத்து முடிச்சா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து கிடையவே கிடையாது. நம்ம நேத்து மாரி JSXல போய் கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணணும். ஸோ நான் இங்க கீழ வந்து வந்துடுறேன். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிரைமரி நம்பர், செகண்டரி நம்பர்ன்னு இருக்குல்ல. ஸோ நான் ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் பண்ணும்போது எனக்கு அதுக்கான இது வந்து டாட் பிரைமரி நம்பர், டாட் செகண்டரி நம்பர் அந்த மாரி வந்து வந்துச்சு. ஸோ இதையே வந்து நான் இப்ப வந்து இதுவா மாத்தணும் அப்படின்னா, அரேவா மாத்தணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாட் 0 அதாவது ஃபர்ஸ்ட் 0லேருந்து தான் வந்து அரே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால வந்து டாட் 0ன்றது போட்டுக்கலாம். ஸோ இதே வந்து நீங்க இன்னும் இப்படி வந்து கூட போடலாம். ஸோ இதே இந்த மாரி அரேஸா போடும்போது என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, டைப் ஸ்கிரிப்ட்ல போடும்போது நமக்கு வந்து எரர் அடிக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பெஸ்ட் பிராக்டிஸா டாட் 0ன்றதே போட்டுறலாம். ஏன்னா அரே வந்து பேசிக்கா வந்து 0லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். 0த் இண்டெக்ஸ்லேருந்து தான். ஸோ இந்த செகண்டரி நம்பர் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட்ல அதாவது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல வந்து இருக்கு. ஸோ அதனால டாட் 1 அப்படின்றத வந்து போட்டு முடிச்சாச்சு. இவ்வளவுதாங்க அரேஸ்க்கு உள்ளது. நான் இப்ப இத வந்து இந்த வேல்யூஸ வந்து அப்படியே வந்து சப்மிட் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். இங்க வந்து எனக்கு எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் இத வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கோட் வித் அஸ்வின் அப்படின்னு குடுத்தேன்னா எனக்கு வந்து எரர் அடிக்கும். ஸோ நான் அதனால ஜஸ்ட் வந்து 45ன்றது குடுத்துக்கிறேன். ஸோ இமெயில்லயும் வந்துட்டு சும்மா hj.com அப்படின்ற மாரி வந்து குடுத்துக்கிறேன். பாஸ்வேர்ட் வந்து சும்மா ஒரு 3, 4 குடுத்துக்கிறேன். ஸோ குடுத்தோனே இங்கேயே வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிரும். பிரைமரி நம்பர்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1, 2, 3, 4, 5 அப்படின்ற மாரி குடுத்துக்கிறேன். இங்க வந்து சும்மா ஏதோ ஒரு 5 நம்பர் அழுத்திக்கிறேன். ஸோ அழுத்தி முடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிரும். ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க டெவலப்பர் டூல்ஸ்ல இங்க 0, 1ன்றது இங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். 0ல 1, 2, 3, 4, 5 அதாவது பிரைமரி நம்பரும், செகண்டரி நம்பர் இங்க நம்ம குடுத்திருக்கிறது 46799 அப்படின்றதும் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம ரியாக்ட் டெவ் டூல்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் என்னென்ன வேல்யூ குடுத்தனோ அது எல்லாமே வந்து இங்க டெவ் டூல்ஸ்ல வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அத பத்தி இப்ப பிரச்சனை இல்ல. இப்போ நான் இங்க சேவ் பண்ணும்போது இது அரேவா போய் சேவ் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கணும்ல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சப்மிட்ன்றத அழுத்திடுறேன். ஸோ சப்மிட்ன்றத அழுத்திட்டு இந்த ஆப்ஜெக்ட்ட வந்து ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா, நீங்க இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நான் நேத்து வீடியோல ஆப்ஜெக்ட்டா குடுக்கும்போது அது ஆப்ஜெக்ட்டா இருந்துச்சு. ஸோ நான் இங்க 0த் இண்டெக்ஸ்ல என்ன குடுக்குறேனோ 0ல போய் சேவ் ஆகும். 1ல என்ன குடுக்குறேனோ 1ல போய் சேவ் ஆகும். ஸோ இந்த மாரி தான் வந்து அரேஸ வந்து நம்ம வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணலாம். ஸோ நம்ம சிம்பிள் ஃபார்மா இருந்தத ஸ்ட்ரிங்கா சும்மா ஒரு ஆப்ஜெக்ட்டா அந்த ஸ்ட்ரிங் வேல்யூஸ் எப்படி ஸ்டோர் பண்றதுன்னு இருந்தத, நம்ம எப்படி ஆப்ஜெக்ட்டா வந்து ஸ்டோர் பண்றது, எப்படி டிஃபால்ட் வேல்யூ வைக்கிறது, எப்படி வந்து அரேவா வந்து ஸ்டோர் பண்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் இந்த வீடியோ வந்து இன்னுமே வந்து நம்ம நெறைய வந்து கத்துக்க போறோம். அதெல்லாம் வந்து இப்போ வந்து நம்ம நம்ம ஆல்ரெடி இருக்கிற ஃபார்ம்ல வந்து நம்ம வச்சிருக்கோம். அடுத்ததெல்லாம் வந்து டைனமிக்கா எப்படி வந்து ஒரு ஃபீல்டே வந்து கிரியேட் ஆகுறது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா வந்து ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.